ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவம் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாள். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வுகளில் பகல் 10 உற்சவம் இன்று காலை தொடங்கியது. இன்று முதல் அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளிய பக்தர்களுக்கு காட்சி தருவார். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வுகள் திருநெடுந்தாண்டகத்துடன் நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கின. அப்போது நாதமுனி வகையறா அரையர் குடும்பத்தினர் திருமங்கை ஆழ்வார் பாடல்களை பாடி உரிய மரியாதைகளுடன் அரங்கநாதரின் மூலஸ்தானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் இதையடுத்து இன்று முதல் பகல் 10 உற்சவம் தொடங்கியது. பகல் 10 முதல் நாள் உற்சவத்தின் திருமொழி திருநாள் மற்றும் இன்று காலை 7:30 மணி அளவில் மூலஸ்தானத்தில் இருந்து நம்பெருமாள் புறப்பட்டு காலை 8:30 மணிக்கு அர்ஜுன மண்டபம் வந்தடைந்தார். பின்னர் நம்பெருமாள் முன்பாக அரையர்கள் 4000 திவ்ய பிராந்தம் பாடல்களை பாடினர். இன்று இரவு 7:30 மணிக்கு அர்ஜுன மண்டபத்தில் இருந்து நம்பெருமாள் புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு மூலஸ்தானத்தை சென்றடைவார். மேலும் இன்று முதல் 20 நாட்களுக்கு அரங்கநாத பெருமாள் முத்தங்கி சேவையில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். பகல் 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்களில் அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருள்வார். பகல் பகத்தின் 10வது நாளில் மோகினி அலங்கார திருக்கோலத்தில் காட்சி தருவார் நம்பெருமாள். இதையடுத்து ராப்பத்து உற்சவம் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கும். அன்றுதான் வைகுண்ட ஏகாதசி. அன்று அதிகாலை 4:15 மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து புறப்படும் நம்பெருமாள் அதிகாலை 5:15 மணிக்கு சொர்க்கவாசலில் அதாவது பரமபாத வாசல் எழுந்தருளுவார். இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை முன்னிட்டு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சொர்க்கவாசலானது ஜனவரி 11ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை பகல் 1 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்து இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை சொர்க்கவாசல் திறந்திருக்கும். சொர்க்கவாசல் திறப்பு முதல் ராப்பந்து நிகழ்வுகள் அதாவது திருவாய்மொழி திருநாள் தொடங்கும். இந்த காலகட்டத்தில் திருமானி ஆஸ்தன மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளுவார். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு காலத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடு முழுவதும் இருந்து வருகை தந்து பெருமானை வழிபடுவர். இதனால் பக்தர்களுக்கான வசதிகளுடன் முழுவீச்சில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.